வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். வணக்கம். வேண்டாமா? இன்றைய தினம் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்த விழா நிகழ்ச்சி தலைமை கழகத்திலே எழுச்சியோடு மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்திலே பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக தலைமை கழகத்திலே கூடி எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி இன்றைக்கு பிறந்த விழாவை எழுச்சியோடு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி ஏற்கனவே 2 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டுள்ளோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 3வது கட்ட தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடுகிறோம். அறிவிப்பு 1. திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் வழங்கப்படும். அறிவிப்பு 2. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அறிவிப்பு 3. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8000 ரூபாய். இந்த 8000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். சொல்லதே கருணை தானே, எந்த அடிப்படையில் கருணை அடிப்படையில் தான் கொடுக்கிறோம். அதுதான் அந்த வாக்கியமே. ஆமா, அனைத்து குடும்பத்தான போட்டுக்கிறோம். குடும்பத்திற்கு வழங்கப்படும் கொடுத்துக்கிறோம். ஒரு முறைதான் வழங்கப்படும்.
இது வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்பும். ஏற்கனவே நிதிச்சுமை அதிகமா இருக்கு, 10 லட்சம் கோடி ஆல்ரெடி கடன் இருக்குன்னு சொல்லி நம்ம விமர்சிச்சுட்டு வரோம். இந்த மாதிரி நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இன்னும் நிதிச்சுமை அதிகரிக்கக்கூடும். அதை எப்படி சமாளிக்கப்படும்? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எங்களுடைய அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திறமையாக செயல்பட்டு கொரோனா காலத்தில் கூட ₹1 வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதனால் வருவாயை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் முழுமையாக வழங்கப்படும். 5 நாளுக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றமானது கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இங்க தொகை அறிவிக்கிறதெல்லாம் வந்து எப்படி நடைமுறை சாத்தியமா இருக்கு, அதுக்கான வரையறை இருக்கான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். இந்த நீங்களும் வரி ஏற்ற போறீங்களா? வருவாய் உயர்த்துன்றது வரி அது இப்ப எல்லாம் இப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதமானா காசு தரும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அது இந்த பட்டதாரிகள் வேலை இல்லாத பட்டதாரிகள் அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வழங்குவதற்கு நம்ம வேற என்ன முயற்சி எடுக்கணும்? அதுக்கு தாங்க ஏற்கனவே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெற்று அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர் வேலை கிடைத்திருக்கு. அதே வழியில் வந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் மூலமாக தொழிற்சாலைகள்லாம் பயன்பாட்டுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே குறிக்கோளோடு அதே வழியில் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்திலே நிறுவப்பட்டு அதுக்கு தேவை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம். அதுவரை படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் அவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதற்காக இந்த தொகையை நாங்கள் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை குடும்பத்துக்கு தர மாதிரி இருக்கும்? இந்த 10,000 ரூபாய் தரது பதிலாக வரியை கம்மி பண்ணுனா சரிப்பட்டு வராதா சார்? அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு வந்து அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இல்ல இது வைப்போம்ல, வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிட்டு நீங்க மக்கள் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே முதல் மக்களை காப்பாற்ற வேண்டும். விலைவாசி அதிகரித்து விட்டது, அதிலிருந்து மக்களை காப்பாற்றும் அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நீங்களே கேள்வி கேட்டீங்க, நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க, இரண்டும் நீங்களே சொல்லிட்டீங்களே. அவர்கள் வந்து நிறைய கட்சியை நம்பித்தான் அவர்கள் வந்து தேர்தலே போட்டிடுறாங்க. அதனால அவர்கள் முன்கூட்டியே தொடங்கியிருக்காங்க. நாங்கள்லாம் பொறுமையா தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை ஏற்கனவே எங்களை என்னென்ன நிறைவேற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். ஆனா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி நிர்ணயிக்கல, விரைவாக நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அவர் யாரோட இருக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு ஏங்க எல்லாம் ஆட்சியை முடிய போகுது, அவர் மேல் நடவடிக்கை எடுத்து என்ன பண்றது, என்ன பயன்? ஆக அவர் யாரோடு இருந்தார் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் யாரோடு சேர்ந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், யாருக்கு ஆதரவா செயல்பட்டு தெரியும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி எங்க நேரத்தில் கேட்கறீங்களா? கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னு சொல்றீங்க, ஆனா தொகுதி பண்ணிட்டா பாஜக கூட பேசுவோம்னு சொல்லி. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே அமைக்கப்பட்டது. அதிமுக அதில் போய் சேர்ந்திருக்குது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கிற கட்சிகள்லாம் அவர்கள் அதன் மூலமாக நாங்கள் சீட்டுகளை பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படை தான்
புரியுதுங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. முதல் அறிவிப்பு மறுபடியும் எல்லா குடும்பத்தினருக்குமா அந்த 10,000 முதல் அறிவிப்பு அறிவிச்சது சார்? நான் தான் திருப்பி அதாவது எல்லா குடும்பம் அதை பாரு, குடும்ப இதுல தெளிவா பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகை 10,000 நாங்க கூடாது. உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுப்போம். மாநிலங்களவை தேர்தலுக்கு என்ன சார் முடிவு எடுத்துருக்கோம்? ஏற்கனவே அதெல்லாம் எங்களுடைய ஆட்சி மன்றங்களுக்கு கூடி அதற்கு தகுந்த முடிவு எடுக்கும் அதிமுக ரீட்டைன் பண்றாங்களா ஒரு சீட்? சார் அதான் சொன்னேன், ஆட்சி மன்ற குழு அதை கூடி அதற்குண்டான முடிவு எடுத்து அறிவிக்கப்படும். சார் என்றைக்கு திமுக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்று அமுல்படுத்தி இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு கட்சினா திமுக கட்சி தான். இன்றைக்கு திரு நேரு அவர்கள் மீது இடி ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை அங்கே இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை காவல் துறை அதிகாரிக்கு அனுப்பிட்டிருக்காங்க. 3 முறை அவள் அறிக்கை அனுப்பப்பட்டதாக தகவல் செய்திகள். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த அடிப்படையில் நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு இடி தாக்கல் செய்த அந்த அறிக்கையின்படி அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குதோ அதையெல்லாம் உள்ளடக்கித்தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை மதித்து இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்த எந்த தீர்ப்பையுமே இவர்கள் மதித்ததே கிடையாது. இதுவரை டிஜிபி, நிரந்தர டிஜிபி, சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிச்சிருக்காங்களா? நீதிமன்றம் போச்சு, உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போய் வந்த பிறகு கூட இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல், தீர்ப்பை மதிக்காமல் இருக்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ள 11 முத்தான வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. எப்போதும் மகளிர் நலனில் அக்கறை கொண்ட அதிமுக அவர்களது கல்வி முதல் திருமணம் வரை பல உதவி திட்டங்களை அறிவித்து சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறது. அந்த வகையில் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்க குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் உதவித்தொகையாக 2,000 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஆளும் கட்சியை ஆட்டம் காண வைத்துள்ளது. இரண்டாவதாக நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அனைவருக்கும் இருக்கும் கனவு நமக்கான ஒரு சொந்த வீடு இருக்க வேண்டும் என்பதே. அந்த கனவை நினைவாக்கும் வகையில் அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருக்க சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் என்ற பெரும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நகரப்பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி இலவசமாக வழங்கப்படும் எனவும், பட்டியலின மக்கள் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் நிலையில் அவர்களது மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்லும் போது அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் என்ற வாக்குறுதி மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நான்காவதாக கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்ட நிலையில் மத்திய அரசு உயர்த்திய 125 நாட்கள் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதி கிராமப்புற பெண்களுக்கு பெரும் நிம்மதி அளித்துள்ளது. பெண்கள் நலனே அதிமுகவிற்கு முக்கியம் என்பதை நிரூபிக்கும் வகையில் 5 லட்சம் பெண்களுக்கு தலா 25,000 ரூபாய் மானியத்துடன் அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இது வேலைக்கு செல்லும் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் பெண்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என வரவேற்றுள்ளனர் பெண்கள். முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்ட இந்த 5 வாக்குறுதிகளே திமுக தலைமைக்கு தலை சுற்றலை ஏற்படுத்திய நிலையில் அடுத்த கட்ட 5 அறிவிப்புகள் அதிமுகவிற்கு வெற்றியை உறுதி செய்யும் வாக்குறுதிகளாக அமைந்துள்ளன. 6வதாக முதியோர், விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்களுக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1,200 ரூபாயில் இருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என வாக்களிக்கப்பட்டுள்ளது. 7வதாக சிறுபான்மையின மக்கள் சுய தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு அந்த மக்களுக்கு நம்பிக்கையையும் நிம்மதியையும் ஏற்படுத்தியுள்ளது.
தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியில் தங்களை விளம்பரப்படுத்த மட்டுமே திமுக அரசு முனைப்பு காட்டும் நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர் உயிரிழந்தால் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தால் மருத்துவ சிகிச்சைக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக அளித்திருக்கும் வாக்குறுதி ஜல்லிக்கட்டு வீரர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும், இந்த போட்டிகளை நடத்த பழைய நடைமுறையே மீண்டும் பின்பற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வதாக அனைத்து பெண்களுக்கும் பெரும் பொருளாதார சுமையை குறைக்கும் விதமாக அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறார் புரட்சி தமிழர். மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி என கூறி ஏமாற்றி ஸ்டாலின் அரசு துரோகம் செய்த நிலையில் மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் பெற்றோரின் மனநிலையை கருத்தில் கொண்டு மாணவர்கள் வங்கிகளில் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அந்த தொகையை அரசே ஏற்கும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 11வதாக அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் எனவும், தமிழகத்தில் லட்சக்கணக்கான சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் இந்த வாக்குறுதி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடி நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் எழுச்சி பயணத்தில் உறுதி அளித்திருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாட்டில் நிதிநிலை மோசமாக இருக்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம் என கேட்பவர்களுக்கு, அவர்களுக்கு திறமை இல்லை, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை, ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்கள் திறமையாக நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம்.